வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பால்பாண்டி அம்மாள் மக்கள் டீமோடைய ரீட் அண்ட் லீட் ப்ரோக்ராம்லேருந்து பேசுகிறேன். நம்ம அக்னி சிறகுகள் புத்தகம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதோடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அமைதிப்படுத்துதல் பகுதியை 2 எபிசோடாக பார்க்கலான்ட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதோடைய ப்ரீவியஸ் எபிசோடு போட்டிருப்போங்க, எபிசோடு 4 இருக்கும். இப்போ அதோடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். 1984 வருடம் ஜனவரி மாதம் 3வது நாள் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வருடத்திற்கான டார்கெட்ஸ் இலக்குகள் என்னென்ன அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பாம்பேல ஒரு கூட்டம் நடக்குதுங்க. அப்போ டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இருக்கார் இல்லைங்களா, இந்த எல்லா திட்டங்களுக்கும் மேக்சிமம் அவர் தான் அடித்தளமாக இருந்திருப்பார். அவர் இறந்துட்டதான் ஒரு தகவல் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு அது ரொம்பவே பேர் இழப்பாக இருக்குது. ஏன்னா இவரோட வாழ்க்கையில் நிறைய சவாலான காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே பிரம்ம பிரகாஷ் அவர்கள் கூட இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு இவர் இறந்தவர் தலைமையாகவும் இருந்திருக்காரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோமே அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இருக்கு இல்லைங்களா, அதை உருவாக்குனவர் சாராபாய் அவர்கள் அப்படின்னாலுமே அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் யாரு அப்படின்னா பிரம்ம பிரகாஷ் அவர்கள் தான். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவருடைய நினைவுகள் இவருக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அவர்கள் ரொம்ப பெரிய மேதையாவே இருந்தாலும் கூட ரொம்பவே ஒரு மென்மையான சுபாவம் கொண்டவருங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி நல்ல ஒரு மனிதராக இருந்தவர். அதனால் அவருடைய இழப்பு பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி தாங்க இருக்குது. அவருடைய அந்த துக்கமான மனநிலை அந்த வரிகளை படிக்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, டிஆர்டிஎல் அப்படிங்கிறதோடைய மறுமலர்ச்சி திட்ட சமயத்தில் பி பானர்ஜியும் கேவி ரமணசாய் அதே மாதிரி அவங்களோட குழுக்கள் இவங்களை உருவாக்கிட்டு வந்த ஒரு உயர கட்டுப்பாடு சாதனமும் ஏவுகணையில் பொருத்தக்கூடிய கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த முயற்சியில் வெற்றி கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா மற்ற உள்நாட்டு ஏவுகணை வளர்ச்சி திட்டத்துக்கும் உயிர் நாடி மாதிரிங்க. ஸோ அப்போ இதை செஞ்சு பார்க்கறதுக்கு இதை டெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஏவுகணை இவங்களுக்கு தேவைப்படுது. இந்த அமர்வுகளில் மூளையை கசக்கி பிழிஞ்சு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா டெவில் ஏவுகணை ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதை இன்னும் கொஞ்சமாக செழுமைப்படுத்திட்டு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஐஜிஎம்டிபியோடைய வளர்ச்சி நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் இந்திரா காந்தி விரும்புகிறாங்க. பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னாங்க, அவங்களுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய தேசம் பற்றின அளவு கடந்த பெருமிதம் கொண்டவங்கங்க. அவங்க ரொம்ப அடக்கமான ஒரு மனோபாவம் கொண்ட அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பெருமித உணர்வை ஊட்டினவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் டிஆர்டிஎல்ல அவரை வரவேற்று நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெஸ்ட் எல்லாம் காமிக்கிறாங்கங்க. இப்போ பாதுகாப்புத்துறை ஆய்வு கூட இருக்கும் இல்லைங்களா, அதாவது டிஆர்டிஎல்ல அங்கே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாமே நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஐஜிஎம்டிபி எப்படி இருக்குது, என்ன நடந்திருக்கு, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, பிருத்திவியை நீங்கள் எப்போ விண்ணில் செலுத்த போகிறீங்க, ஸோ எப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்கங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1987 ஜூன் மந்தில் நம்ம பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம்னாங்க, இந்திரா காந்தி அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவங்க குழுக்கிட்டலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஜிஎம்டிபியில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்பயுமே முழு திருப்தி அடையாமல் உங்களை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய ஆர்வத்தை மேலும் நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் மதிப்பீடு செய்யறதுக்காக புதுசாக ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரை நியமிச்சிருக்காங்கங்க. அவர் யார் அப்படின்னா எஸ்பி சவான். ஸோ அவங்கள இந்த குழு கிட்ட அனுப்பி வச்சு தன்னுடைய ஆர்வத்தை இன்னுமே வெளிப்படுத்தியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள். அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வருதுங்க, நிறைய சோதனைகள் எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வழிகாட்டின திசையில தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. இப்போ அந்த வழிகாட்டிய திசையில் தாக்கக்கூடிய ஏவுகணை திட்ட அலுவலகத்துல ஒரு பணி விதிமுறை வித்தியாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்க அந்த பணி மையத்துக்கு ஏதாவது கடிதம் அனுப்பணும்னா ஃபேக்ஸ் அனுப்புங்க, ஃபேக்ஸ் அனுப்பணும்னா டெலக்ஸ் அனுப்புங்க, அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க.
ஃபோன் மூலமா பேசுறதுக்கு நீங்க நேர்லயே போயிருங்க. இப்படி எல்லாம் ஒரு இது இருக்குங்க. இது எதுக்குன்னா, எதனாலயும் ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த செயல்முறை வந்து பார்த்தோம்னாங்க ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது. இது எப்போ அவங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா, 1984 செப்டம்பர் 27வது நாள் அன்னைக்கு ஐஜிஎம்டிபியோடைய நிலவரம் எப்படின்னு டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான முறையில் விரிவாக மதிப்பீடு செஞ்ச போது தான் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இம்ரத் கஞ்சா பற்றி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த இம்ரத் கஞ்சாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அடிப்படை கட்டமைப்பு வந்து கட்டியிருக்காங்கங்க. அந்த நிலையத்திற்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இம்ரத் ஆய்வு மையம், அதாவது ரிசர்ச் சென்டர் இம்ரத், RCI அப்படின்னு வந்து பெயர் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பீட்டு குழுவில் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான டிஎன் சேஷன் அப்படிங்கிறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ SLV 3யோட திட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்புத்துறை செயலாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக என்னென்ன விதமான விஷயங்கள் அது பண்ணணும்னு கூர்மையான கேள்விகளை வந்து ரொம்ப துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எழுப்பியிருக்காருங்க. யார் அப்படின்னா டிஎன் சேஷன் அவர்கள். தன்னோட பேச்சு சாதுரியத்தினால மாற்று கருத்து கொண்டவர்களையும் பணிய வைக்கிறதுல வந்து இவர் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டுங்க. அதுவும் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அதே மாதிரிங்க அப்துல் கலாம் ஐயா அவர்களோட பேரை முழுமையாக வந்து சொல்லி கூப்பிடுறது யார் அப்படின்னா சேஷன் தாங்க. அது என்ன பெயர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியலைங்களா? அபுல் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன். இந்த பெயரில் வந்து 31 ஆங்கில எழுத்துக்கள் வந்து இருக்குங்க. அதை சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரே நபர் வந்து சேஷன் அவர்கள் தான். ஓகேங்களா? இந்த ஏவுகணை திட்டத்தோட தொடர் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அமைப்புகள் வந்து சேர்ந்து செயல்படுறாங்கங்க. உதாரணமாக வந்து 12 கல்வி அமைப்புகள், DRDOவோட ஆய்வு கூடங்கள், விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு, இந்த இஸ்ரோ தொழில்துறை, இது எல்லாத்துடைய பங்கேற்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. இவங்கள மாதிரியே சேம் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வேணும் இல்லைங்களா? அது நிறைய மாணவர்கள் கிட்ட, பேராசிரியர்கள் எல்லாம் வந்து இந்த திட்டத்துடைய செயல் முனைப்பு அதெல்லாத்தையும் பற்றி விளக்கி சொல்கிறாங்கங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 இளம் பொறியாளர்கள், அதாவது வந்து இளம் பொறியியல் சார்ந்த அறிவு கொண்டவர்கள் வந்து இங்கே வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்கங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லெபார்டரி இருக்கு இல்லைங்களா, தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடம், அதோடைய அப்போதைய இயக்குனராக இருந்தவங்க யார் அப்படின்னா ரோத்தம் நரசிம்ஹா அப்படிங்கிறவங்க தான். இவங்க தொழில்நுட்ப முனைப்பை பற்றி ரொம்பவே தெளிவாக வலுவாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. இப்போ பசுமை புரட்சி அனுபவங்களை வந்து மேற்கோள் காட்டியெல்லாம் அங்கே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு உத்வேகம் தர மாதிரி பேசுகிறாங்கங்க. அந்த பேராகிராஃப் படிக்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். அது என்ன அப்படின்னா, முதல்ல அணுகுண்டு வெடிப்பு சோதனை நடத்தும் பொழுது இந்தியா வந்து அணு ஆயுத சாதனத்தை வெடிக்க வைக்கிற திறன் படைத்த உலக நாடுகள்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. SLV 3 அனுப்பும் பொழுது செயற்கைக்கோள் ஏவும் திறன் படைத்த நாடுகள்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்ப இவ்வளோ சாதனைகள் நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல விஷயம். அதே நேரத்துல தொழில்நுட்ப சாதனை எட்டி 1வதாவதோ இல்ல 2வது இடத்தையோ நம்ம எப்ப பிடிக்க போறோம் அப்படின்னு வந்து கேக்குறாங்கங்க. அப்ப எல்லாருடைய அறிவு திறன்ல இருந்தும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்குது. உண்மையிலேயே வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் படிச்சு மனப்பாடம் பண்றதுக்கெல்லாம் கத்துக்கிறோம். எப்படி லிசன் பண்றதுன்னு நம்ம கத்துக்கலைங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனைங்க. எல்லா இடத்துலயும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்ம எல்லாருமே நல்லா பேசுறோம், ஆனா நம்ம லிசன் பண்ண மாட்டோம் ஜென்ரலா பார்த்தோம்னா. ஆனா அந்த லிசனிங் கெப்பாசிட்டியே இருந்தாதான் ஒரு மனிதர் வந்து சாதிக்க முடியும். ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல கவனிப்பாளரா வந்து இருக்கணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்லா என்ன நடக்குதுன்னு கவனிச்சா மட்டும்தான் அதை வந்து அடித்தளமா வச்சு நம்மளால வந்து உரையாற்ற முடியும். அப்ப இவரும் அதே தாங்க சொல்றாங்க, நல்லா கவனிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து விரும்புறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு சில மதிப்பீட்டு குழுவெல்லாம் வந்துட்டு போயிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த செயல் திட்டத்தை பேஸ் பண்ணி இவங்க பணியாற்றிட்டு இருக்கும்போது ஒரு துயர சம்பவம் வந்து நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட செய்தி வந்து கிடைக்குது. அப்ப நாடு எங்குமே ஒரே வன்முறையா இருக்கு.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த திட்ட மதிப்பீடு தொழில்நுட்ப வரைபடங்கள் இருக்கும் இல்லைங்களா, பிஇஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சேஃபாக வீடு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான பிளான்ஸை வந்து போட ஆரம்பிக்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு இப்படி கொடூரமான முடிவுகள் தான் வந்து சாத்தியமாக வருது கடைசியில், என்ன ரீசனாக இருக்குன்னு இவங்க இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. இப்போ கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் சேர்த்து ஒரு துணியை நெய்யற மாதிரியே தான் இந்த பூமியில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. வெள்ளை நூலோ கருப்பு நூலோ எது அறுபட்டாலுமே நெசவாளி வந்து அந்த துணி முழுவதையுமே கவனிச்சு பாக்குறாங்க, தரையையும் சோதிச்சு பார்ப்பாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து அவர் நினைச்சு பாத்துக்கிறாரு. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 கலவையான மனிதர்கள் கொண்ட சமூகமாக தான் இங்கே இருக்குங்க. யாரும் முழுமையாக நல்லவர்களாகவும் இருக்கிறது இல்லை, எல்லாருமே கெட்டவர்களாகவும் இருக்கிறது இல்லை. 2 பேருமே வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த சில வரிகள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுதுங்க. சில காலத்துக்கு அப்புறமா இந்திரா காந்தி அவர்களுடைய மகனான திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இந்திய பிரதமராக வராருங்க. அவர்கிட்ட வந்து ஒரு வசீகரம் இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையுமே வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வசீகரம் வந்து இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் கிட்ட என்ன வசீகரம் இருந்தது அப்படின்னா, ஆளுமை பணியில வந்து இருந்துச்சுங்க. எடுத்த காரியத்தை வந்து முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு செயல் வேகம் வந்து அவங்க கிட்ட இருந்தது. அதே ராஜீவ் காந்தி அவர்கள் கிட்ட ஒரு சின்ன வித்தியாசம் தான். எப்படி அப்படின்னா, காரியத்தை வந்து செய்ய வைக்கணும். தான் எண்ணிய காரியத்தை வந்து பிறர் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு வசீகர சக்தி வந்து பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி ஐயா அவர்கள் கிட்ட வந்து இருந்ததுங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு அமெரிக்காவோட விமானப்படையோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு அருணாச்சலம் ஐயா அவர்களோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாங்குங்க. அங்க இவங்களோட யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ரோத்தம் நரசிம்ஹா அவர்கள் போறாங்குங்க. அதே மாதிரி HALோட KK கணபதி அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனில் வந்து இவங்க வேலை முடிஞ்ச உடனே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற நார்த்ராப் கார்பரேஷனை வந்து பார்வையிடுறதுக்காக போகிறாங்கங்க. போகிற வழியில் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கிட்டு இவருடைய அபிமான எழுத்தாளர், ஃபேவரட்டான ஒரு எழுத்தாளர் இருப்பார் இல்லைங்களா, ராபர்ட் ஷில்லர், அவங்க வந்து கட்டியிருந்த ஒரு கிறிஸ்டல் கேத்தட்ரல், அதாவது படிக தேவாலயத்திற்கு வந்து பார்க்கறதுக்கு போகிறாங்கங்க. முழுக்க முழுக்க அது வந்து கண்ணாடியாலேயே அமைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம். ரொம்ப அழகா, ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் அதோடைய அமைப்பு வந்து இருந்ததுங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, லட்சக்கணக்கான டாலர் நிதியை வந்து நன்கொடை மூலமா திரட்டி தான் ஷெல்லர் வந்து இதை நிர்மாணிச்சிருக்காரு, அதாவது கட்டியிருக்காரு. இப்ப யாருக்கு பெருமை போய் சேரும் அப்படிங்கிறத பொருட்படுத்தாம செயலாற்றுபவர்கள் மூலமா தான் மகத்தான காரியங்களை வந்து இறைவனால நிறைவேற்ற முடியும். அப்ப தான் என்ற மமதை போயாகணும் அப்படின்னு எழுதுகிறாருங்க ஷில்லர் அவர்கள். சோ கடவுள் உன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியை அருள்வதற்கு முன்பு அந்த பெரும் பரிசை கையாளும் பணிவு உன்னிடம் இருக்கிறதா என்பதை நீ நிரூபித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, பணிவு இருக்கிற இடத்துலதான் அந்த உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு துணிவு இருக்கும். முதல்ல வந்துங்க, நல்ல வேலையாளா இருந்தால்தான் நல்ல ஒரு முதலாளியா ஆக முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கான்செப்ட்ல தாங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷில்லருடைய அந்த தேவாலயத்துல வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இம்ரத் கஞ்சாவில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறாங்க. அவர் இன்னொன்னும் கூடுதலாக சொல்லியிருப்பாரு, அந்த ஆராய்ச்சி மையம் தான் என்னுடைய படிக தேவாலயம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாருங்க. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப், அதாவது செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிற விதத்தில் வந்து இது இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா பகுதிகளிலையுமேங்க நாட்டுடைய நலத்திட்ட வளர்ச்சிகளுக்கு, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்த நிறைய திட்டங்களில் எப்படி வந்து இளைஞர்களுடைய சக்தியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் வந்து நமக்கு வரையறுத்திருப்பாங்கங்க. அந்த பகுதியில் வந்து நிறைய ஊக்க சக்திகள் நிறைந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்கங்க. இதை வந்து நிறையா அந்த பேஜ் ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க நமக்குள்ளே வந்து ஒரு உந்து சக்தி வருங்க. அதை வந்து நான் சொன்னால் புரியாது, அதை நீங்களே படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். வாங்க நம்ம இதுக்கு அடுத்து இருக்க விஷயங்களை பத்தி பார்க்கலாம்.
இதுக்கடுத்துங்க இந்த பகுதியில் வந்து அக்னி ஏவுகணையை வந்து எப்படி விண்ணில் செலுத்தினாங்க, எந்த மாதிரியான போராட்டங்களை வந்து அவர்கள் எதிர்கொண்டார்கள், எத்தனை முறை தோல்வி அடைந்தும் மனம் தளராம அந்த அக்னி ஏவுகணையை விண்ணில் செலுத்தினாங்க அப்படிங்கிற பகுதியை வந்து ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் உத்வேகம் தரக்கூடிய விதத்திலையும் விவரிச்சிருப்பாங்கங்க. இந்த பகுதியை படிக்கும் பொழுது நமது இந்தியாவில் ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற பெயரை பெறுவதற்கு வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் எப்படி அவருக்கு வந்து ஒத்துழைச்சாங்க, மற்ற சில பணியாளர்களுடைய தியாகமும் அந்த பணியாளர்களுடைய குடும்பத்தினருடைய தியாகத்தையும் இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக விவரிச்சிருப்பாங்கங்க. அதில் குறிப்பாக நாகராஜ் அப்படிங்கிறவங்களுடைய தியாகம் வந்து ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயங்க. அதை வந்து நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ளேயே வந்து ஒரு புல்லரிப்பு ஏற்படும். அக்னி ஏவுகணையை வந்து பல தோல்விகளுக்கு பிறகு வெற்றிகரமாக விண்ணில செலுத்தினதுக்கு அப்புறமா ஒரு சில வரிகளை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதியிருப்பாருங்க. அது என்ன வரிகள் அப்படின்னா, தீச்சகுனங்களை தடுத்து நிறுத்த மேல் நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்படுவதாகவோ அக்னியை பார்க்காதே. அது நெருப்பு இந்தியனின் இதய நெருப்பு. அது ஒரு வெறும் ஏவுகணை அன்று, இந்த நாட்டின் எரியும் பெருமை. அதனால்தான் அதற்கு அத்தனை ஒளி அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை எழுதியிருப்பாருங்க. இதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் இங்கே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அக்னி ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திட்டோம் இல்லைங்களா, உடனே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அக்னி ஏவுகணை திட்டங்கள் சில தோல்விகளை தழுவும் பொழுதும் நிறைய பேர் வந்து அதை விமர்சிச்சிருந்தாங்க, வித்தியாசமாக விமர்சிச்சிருந்தாங்கங்க. அதாவது வந்து நியூஸ் பேப்பர்லலாம் கேலி சித்திரங்கள் போடுறது, இப்போ எப்படி மீம்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அன்றைய காலகட்டங்களில் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் தான் அந்த மாதிரி கேலி பண்ணி கேலி சித்திரங்கள் வரைகிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு படி மேலே போய் நிறைய நாடுகள் எங்கனால தான் இந்த திட்டம் வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இவங்க எதுக்கெடுத்தாலும் நிறைய குறைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில நாடெல்லாம் பார்த்தோம்னா, நாங்கள் இனிமேல் பன்னாட்டு உதவிகள் எதுவுமே இந்தியாவுக்கு பண்ண போறதில்ல அப்படின்னலாம் எச்சரிக்கை விடுத்ததா சில மேகசின்ஸ் எல்லாம் நியூஸ் பரப்பிட்டு இருந்ததுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவங்க குழுவினரும் கடந்து வர வேண்டியதா இருந்தது. பிறகு வந்து பாத்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா விஞ்ஞான அகாடமி அப்படிங்கிற இடத்துல ஜவஹர்லால் நேரு நினைவு உரையாற்றுவதற்காக 1989 செப்டம்பர்ல வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது மகாராஷ்டிரா அகாடமி ஆஃப் சயின்ஸ் அந்த பிளேஸுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே போயிட்டு அங்கிருந்த எல்லா இளம் விஞ்ஞானிகள் அவர்கள்கிட்டையும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஏர் டு ஏர், அதாவது வந்து வானத்திலிருந்து வானில் ஏவப்படக்கூடிய அஸ்த்ரா அப்படிங்கிற ஏவுகணையை வந்து நம்ம நாட்டில் நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பகிர்ந்துக்கிறாருங்க. அப்போ அதோடைய சிறப்பம்சங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி அவர் வந்து பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து தரையில் ஏவக்கூடிய உலகத்தோட சிறந்த ஏவுகணை வந்து பிருத்வி அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 1988 செப்டம்பர் இறுதியில் வந்து 2வது தடவையாக பிருத்வியை வந்து விண்ணில் செலுத்தியிருப்பாங்கங்க. இது ரொம்ப அபார வெற்றி அடைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிருத்வி வந்து நிறைய சிறப்பம்சங்களை கொண்டதாக இருந்தங்காட்டி அதை வந்து இராணுவம் உடனடியாக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சதுங்க. பிருத்வி அதே மாதிரி திரிசூல் ஏவுகணை சாதனங்களுக்காக சிசிபிஏ கிட்ட வந்து அந்த ஆர்டரும் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைங்க. இதுவே ஒரு பெரிய வெற்றியா இந்த பகுதியில் பார்க்கப்படுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற பகுதி வந்து நிறைவடையுதுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பார்ட்ல வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தியானம் அப்படிங்கிற இந்த நூலுடைய கடைசி பகுதியை வந்து பார்க்க போறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதில் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலைங்க, ஏன்னா அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப லெங்க்தியான வீடியோவாக அது போகும். ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். நிச்சயமாக அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே உபயோகமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சே பயணிங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.